நாடளாவிய ரீதியில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் தமிழ், சிங்களம் மற்றும் ஆங்கில மொழிமூல ஆசிரியர் வெற்றிடங்களுக்கு பட்டதாரிகளை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை விண்ணப்பங்கள் தற்போது கோரப்பட்டிருக்கின்றது. இதில் 2 வகையான ஆட்சேர்ப்பு முறைகளில் ஆசிரியர் சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்யப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அதன் அடிப்படையில் முதலாவதாக அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைகளுக்கு இணைத்துக் கொள்ளுதல். இரண்டாவதாக திறந்த வகையிலான பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சை. முதலாவதாக அரசு சேவையில் உள்ள பட்டதாரிகளை ஆசிரியர் சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையானது பிப்ரவரி மாதம் 5ஆம் தேதி காலை 9 மணி முதல் 19ஆம் தேதி இரவு 9 மணி வரை விண்ணப்பிக்க முடியும் என அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இரண்டாவதாக திறந்த வகையிலான பட்டதாரி ஆசிரியர் சேவைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான போட்டி பரீட்சையானது பிப்ரவரி மாதம் 20ஆம் தேதி காலை 9 மணி முதல் மார்ச் மாதம் 5ஆம் தேதி இரவு 9 மணி வரை விண்ணப்பிக்க முடியும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டில் உள்ள தேசிய மற்றும் மாகாண பாடசாலைகளில் சிங்களம், தமிழ் மற்றும் ஆங்கில மொழிமூல ஆசிரியர்களை ஆட்சேர்ப்பு செய்வதற்கான தகுதியான ஆண் மற்றும் பெண் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் கோரப்பட்டுள்ளது. பரீட்சை திணைக்களத்தினுடைய ஸ்கிரீனில் தருகின்ற இந்த வெப்சைட்டினூடாக விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த இணையதளத்தில் உள்ள அவர் சர்வீஸ் பிரிவின் கீழ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ரெக்ரூட்மெண்ட் எக்ஸாம் அல்லது இபி எக்ஸாம் ஊடாக விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க முடியும். விண்ணப்பங்களை இணைய வழி ஊடாக மாத்திரமே சமர்ப்பிக்க முடியும் என வர்த்தமானியில் அறிவிக்கப்பட்டுள்ளதும் ஒரு முக்கியமான விஷயம்.